ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூ நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேடபிள்யூடி அல்காரிதம் கன்ஃபியூஷன் அட்டாக்ஸ் தான். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு ஜேடபிள்யூடினா என்னன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜேடபிள்யூடி ஷாஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டால் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு லெவல் 2 வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும். ஓகே லைம். ஸோ ஜேடபிள்யூடி ஜேசான் வெப் டோக்கன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 2 விதமான கிரிப்டோகிராஃபியில் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து என்ன கிரிப்டோகிராஃபியில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிமெட்ரிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக். சும்மா அல்காரிதம் கன்ஃபியூஷன் அட்டாக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிமெட்ரிக்கில் வந்து என்ன அல்காரிதம் யூஸ் ஆகும், மோஸ்ட்டாக யூஸ் ஆகும்னா HS256 அந்த அல்காரிதம் யூஸ் ஆகும். ஏசிமெட்ரிக்கில் RS256 அல்காரிதம் வந்து யூஸ் ஆகும். நம்ம 2 கிரிப்டோகிராஃபி டெக்னிக்கோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் கீ வச்சு எடுத்துப்போம். சிமெட்ரிக் கீயில் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு பப்ளிக் ஆர் ஒரு சீக்ரெட் வந்து இருக்கும். நம்ம ஜென்ரலாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதுதான் சீக்ரெட்டு. பப்ளிக் கீ ப்ளஸ் சீக்ரெட் வந்து இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு ஜேடபிள்யூடியை சைனிங் பண்ணுவோம். ஜேடபிள்யூடி சைனிங் அண்ட் இதே கீயை வச்சுட்டு நாம் வெரிஃபையும் பண்ணுவோம் அந்த ஜேடபிள்யூடி வந்து லெஜிட்டா இல்லையான்னு. ஓகே, ஒரே ஒரு பப்ளிக் ஆர் சீக்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஜேடபிள்யூடியை சைன் பண்ணிடுறோம் அண்ட் வெரிஃபையும் பண்ணிடுறோம். தென் ஏசிமெட்ரிக்கில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு 2 கீ இருக்கும், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ. ஸோ ப்ரைவேட் கீ வச்சு நம்ம ஒரு ஜேடபிள்யூடியை வந்து சைன் பண்ணிடுறோம். தென் பப்ளிக் கீ வச்சு நம்ம ஜேடபிள்யூடியை வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் ஜேடபிள்யூடியோட ஃப்ளோ ஒர்க் ஆகுது, போத் சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக்கில். இதில் எங்கே ப்ரோ வல்னரபிலிட்டி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. நம்ம ஒரு ஜேசன் எடுத்துப்போம். ஒரு ஏசிமெட்ரிக் அல்காரிதம் RS256 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏசிமெட்ரிக் நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் ஃப்ளோ. ஸோ ஜென்ரலாகவே ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ப்ரோக்ராமோ ஏசிமெட்ரிக் கீ யூஸ் பண்ணி ஜேடபிள்யூடி வந்து ஜென்ரேட் பண்ணாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம், எப்போவுமே சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் பப்ளிக்காகவே அந்த பப்ளிக் கீ வந்து ஏதாச்சும் ஒரு என் பாயிண்ட்ல வந்து ரிவீல் ஆகும். ஸோ பப்ளிக் கீ மட்டும் ரிவீல் ஆச்சுன்னா நம்மளோட ஏசிமெட்ரிக் கீயை சிமெட்ரிக் கீயாக ஆக்கிட்டு சைனிங் அண்ட் வெரிஃபை பண்ணிடுறோம். இப்போ ஷார்ட்டாக சொன்னால், இப்போ கொஞ்சம் இன்னும் டீப்பாக சொல்கிறாங்க. ஸோ ஏசிமெட்ரிக் கீ வந்து என்ன பண்ணுது, ப்ரைவேட் கீ வச்சு ஜேடபிள்யூடி சைன் பண்ணுது அண்ட் பப்ளிக் கீயை வச்சு வெரிஃபை பண்ணுது. இப்போ நம்மளுக்கு பப்ளிக் கீ ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பப்ளிக் கீ ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அல்காரிதமை ஏசிமெட்ரிக் கீலேருந்து ஒரு சிமெட்ரிக் அல்காரிதம் மாற்றுறோம். அதாவது HS256, அதாவது சிமெட்ரிக் கீ அல்காரிதம் மாற்றிட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட ஆல்ரெடி பப்ளிக் கீ வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஜேடபிள்யூடியை வந்து சைன் பண்ணிடுறோம். தென் பை டிஃபால்ட்டாகவே சிமெட்ரிக் கீயில் பப்ளிக் கீ வச்சு தான் வெரிஃபை நடக்குது. ஸோ அதே பப்ளிக் கீ வச்சு வெரிஃபை ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏசிமெட்ரிக் கீயில் வந்து என்ன பண்ணுறோம்னா, பப்ளிக் கீ ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை சிமெட்ரிக்காக மாற்றிட்டு சைனிங் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் ஜேடபிள்யூடி அல்காரிதம் கன்ஃபியூஷன் அட்டாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இன்னும் புரியலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, நம்ம லாகின் பண்ணிக்கலாம். வீனர் பீட்டர் லாகின் பண்ணிட்டு நம்மளுக்கு குக்கி வந்து வந்திருக்கும். குக்கியை காப்பி பண்ணிவிட்டு நான் டூல் வந்து எப்போவுமே ஜேடபிள்யூடின்னு உங்களுக்கு CTFO இல்லை ஏதாச்சும் ஒரு பென் டெஸ்ட்டோ ஜேடபிள்யூடி வந்ததுனாலே ஜேடபிள்யூடி ஆடிட்டர்னு ஒரு சைட் இருக்குது. அது வேற எனக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா அட்டாக்குமே இதுலேயே இருக்கும். ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும் எல்லாமே இல்லை பண்ணிடும், ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எப்பவுமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீகோட் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும்
நம்மளோட அல்காரிதம் வந்து RS-256, அதாச்சும் ஒரு ஏசிமெட்ரிக் அல்காரிதம். ஓகே. தென் சப் பேராமீட்டரில் நம்மள வீனர்னு இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றினா ப்ரிவிலேஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக் கீ JDBTன்னு. செகண்டு, நம்ம வந்து பப்ளிக் கீ ஃபைன் பண்ணோம். ஏன் பப்ளிக் கீ வச்சு தான் நம்ம ஒரு டோக்கனையே ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் கீ ஃபைன் பண்ணதுக்கு நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் டைரக்ட் ப்ரூட் ஃபோர்ஸிங் தான். நான் எனக்கு பிடிச்ச டூலு டர்ட் சர்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டர்ட் சர்ச் -u, அப்புறம் உங்கள் URL போட்டிங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஏன் டைம் ஆகுதுன்னு தெரில, இது ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லேபில் வந்து எனக்கு ஆல்ரெடி என்ன என் பாயிண்ட்னு தெரியும். நான் டேரெக்டாக போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுவே ரியல் வேர்ல்டுனா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி என் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து jwcase.json என் பாயிண்டில் தான் அந்த பப்ளிக் கீ இருக்குது. ஓகே. உங்களுக்கு 2 விதமான கீ வரும். பெர்ம் கீன்னு ஒன்று சொல்லுவாங்க. பெர்ம் கீன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இந்த RSA கீழே பார்ப்பீங்களா, பப்ளிக் RSA கீலாம், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் RSA கீலாம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு எண்டிங் இந்த மாதிரி முடியும். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு கீ கிடைக்கலாம். இல்லைனா இந்த கீஸ் பேராமீட்டரில் இந்த மாதிரி கூட உங்களுக்கு கீ கிடைக்கலாம். ஸோ ரெண்டுமே பப்ளிக் கீ தான். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பப்ளிக் கீ. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட JWT ஆடிட்டர் டூலில் அட்டாக் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடில் போனீங்கன்னா அல்காரிதம் கன்ஃபியூஷன் அட்டாக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரிஜினல் JSON வெப் டோக்கன் வந்து இங்கே போடணும். அதை நான் போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட சொன்ன பார்த்தீங்களா பெர்ம் கீ வந்து நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு அதுக்கு பதிலாக JWK கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் கஸ்டம் பேலோடு, நம்மளோட பேலோடு வந்து நம்ம ப்ரிவிலேஜ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட பேலோடு JWTயில் இருக்க பேலோடை மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். ஓகே. நம்ம ஹெட்டரையும் சிக்னேச்சரையும் தூக்கிடுறேன். டிகோட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வீனர் பதிலாக அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்பெல்லிங் கரெக்டு தானே, அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ வந்து ஜென்ரேட் அல்காரிதம் கன்ஃபியூஷன் பேர்ஸ் கொடுத்தா நம்மளோட பீரியட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். டாப்பில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட செஷனை வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே அட்மின் பேனல் வந்துடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ப்ரிவிலேஜ் எக்ஸ்கிரிப்ஷன் யூஸிங் JWT அல்காரிதம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணால் சால்வ் ஆயிரும். கார்லோஸுங்கிற யூஸர் டெலிட் பண்ணால் சேலஞ்ச் சால்வ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க CTF சேலஞ்செலாம் இது ஜென்ரலாகவே ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த வீடியோ போட்டேன். ஃப்யூச்சர் CTFல கூட நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ஒரு மீடியமில் ஃபஸ்ட் டைம் ஒரு ரைட்டப் வந்து எழுதியிருந்தேன். CAT CTFனு ஒரு CTF, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் CTF. ஸோ அதில் வந்து ரைட்டப் நான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பெஸ்ட் ரைட்டப்புங்கிற அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு CTF விளையாடி சேலஞ்சஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு ரைட்டப் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.